உங்களை பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்க்குற போல தான் தோணும். அதனால 2 வரி மட்டும் பாடிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால, நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் கண்ணு முன்னால. என்ன செஞ்சிடலாமா? ராயப்ப ஸ்டைல சொல்லிடுங்க. நன்கு அறிந்து தளபதி கொடுத்திருக்கிறார் நல்ல விருந்து. அதாவது படத்துல பார்த்த தளபதியை இன்னைக்கு பக்கத்துல பார்க்கிறோம். பீச்சுக்கு போய் கட் அவுட் கூட போட்டோ எடுத்திருக்கோம், இன்னைக்கு அவர் கூடவே போட்டோ எடுக்கிறோம். இப்படி ஒரு நாளை யாருமே மறக்க மாட்டோம். இங்க இருக்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான நாளா தான் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். காமராஜருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் கல்வியை யாருமே சிறப்பிக்கலை அப்படின்னு ஆசிரியர்களாகிய நாங்கள்லாம் சேர்ந்து வருத்தப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த கல்வி நிச்சயமா இனிமே வாழும், தளபதியால வாழும். இதை எல்லாரும் நம்பினா எல்லாரும் ஒரு கரகோஷம் எழுப்புங்க. உங்களை எல்லாரும் நடிகனா பார்த்துட்டோம் சார், இனிமே ஒரு நல்ல தலைவனா இந்த நாடு பார்க்கணும், அன்போட கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி அழகா இங்க இருக்கிற தொண்டர்கள், எங்களை கூட்டிட்டு வந்திருக்க திருவத்தியூர் தொண்டர்கள், செந்தில் சார் மற்றும் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்க வந்து பார்க்கும்போது எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி இப்ப வேலை செய்யறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னா நம்ம தளபதி தான் இருக்காரு. அவர் நிச்சயமா இந்த நாடை சிறப்பா கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
12வது 3 பொதுத் தேர்விலையும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள கார்ப்பரேஷன் ஸ்கூலில் அவன் +2ல் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றுள்ளான். அதற்கு காரணமான அவனுடைய கிளாஸ் டீச்சர் யசோதா டீச்சர், குஹனா டீச்சர், கலைசெல்வி டீச்சர், சுனில் சார், வெங்கட் சார், அப்துல் சார் மற்றும் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சோமியராஜா ஸ்கூல் டீச்சர்ஸ் மாலதி டீச்சருக்கும், வள்ளி டீச்சருக்கும், வேதவள்ளி ஆசிரியருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறது யார் கேட்டால் நம்ம விஜய் சாருக்கு தான். ஏன்னா என் பையன் சின்ன வயசுலேருந்து விஜய் சாருடைய ரசிகர்னு எல்லா படத்தையும் அவர் வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்துடுவான். அதிலேருந்து அவருடைய ஒவ்வொரு படத்துலேயும் அவர் புதுமையான கருத்துக்கள்லாம் சொல்கிறத பார்த்து அவன் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் நானும் விஜய் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். சார் எப்படிலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், இப்போ நம்பர் 1 ஆக்டராக அவர் இருக்கார். அதே போல் நீயும் படிப்பில் நல்லா வரணும் அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்போதுலேருந்து அவருக்கு சாரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. உடனே நான் சொல்லுவேன், கண்ணா சாரெல்லாம் போய் பார்க்க முடியாது, அவர் வானத்தில் நிலா மாதிரி, அந்த நிலாவை நாம் தூரத்துலேருந்து பார்க்கலாம், ரசிக்கலாம், கிட்டெல்லாம் போக முடியாது அப்படி சொல்லுவேன். அப்போ தான் போன வருஷம் சார் வந்து ப்ரைஸு 10வது 12வது மாணவர்களுக்கு ப்ரைஸ் தர்றதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். என் பையன்கிட்ட சொன்னேன், அப்பா உனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு சாரை பார்க்குறதுக்கு, நீ நல்லா படித்து ஃபஸ்ட்டு வா, அந்த நிலாவை நீ பார்க்கலாம், கிட்டவே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே போல் என் பையன் நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு படித்தான். சில நேரத்தில் சோர்ந்து போயிடுவான். அப்போ அவருடைய மோட்டிவேஷன் சாங்கு எல்லாம் புகழும் ஒருவனுக்கே அந்த பாட்டை வந்து நான் கேசட்டில் போட்டு விட்டுருவேன். அதை பார்க்கும்போது அவங்க வந்து சுறுசுறுப்பு அடைஞ்சு ஒரு எனர்ஜி டானிக்கு குடித்த மாரி சுறுசுறுப்பு அடைஞ்சு நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு +2ல் ஸ்கூல்லையே, அதுவும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையே அவன் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். அதுக்கு காரணமாக இருந்தவர் விஜய் சார் தான். அவர் தான் என் பையனுக்கு வழிகாட்டியாகவும் மோட்டிவேஷனாகவும் என் பையனுக்கு வெற்றி அடை செஞ்சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப விஜய் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சார். நான் வந்து பேசியிருக்காங்க. நீட்டு பற்றி அரசு பள்ளி மாணவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்துல, எங்களை மாதிரி பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க கூடியிருக்கிற அந்த இடத்துல
நீட்டு வேண்டாம், அது வந்து அரசு பள்ளி மாணவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை சொன்னாலும் பொறியில் அடித்தது மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு நீட்டு வேண்டாம், என் குழந்தைங்க நல்லாவே படிக்கும், அவங்களுக்கு வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸ்லேயே அவங்களுக்கு வேணுங்கிற மார்க் எடுத்து அந்த முன்னாடி எப்படி நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் உருவானாங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ்லேயே உருவாவாங்க. அதுக்கு இன்னும் குரல் கொடுக்கணும் நம்ம தளபதி ஐயா. நன்றி.